Hello friends, welcome to Niba's kitchen. இன்னைக்கு நம்ம Niba's kitchenல prawn biryani பார்க்க போறோம். இந்த பிரியாணி வந்து நம்ம இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் வச்சு தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 1/2 கிலோ வந்து prawn க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். 2 ஆனியன் நீட்டமா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். 6 பச்சை மிளகாய், 2 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். 2 கப் பாஸ்மதி ரைஸ் நல்லா ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கேன். புதினா கொஞ்சம், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், தனியாத்தூள் அண்ட் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் நெய், பட்டை, 4 ஏலக்காய் அண்ட் 5 லவங்கம், 2 பிரிஞ்சி இலை. எண்ணெயும் நெய்யும் காஞ்சதும் மசாலாலாம் போட்டுடலாம். நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ கொஞ்சமாக புதினா போட்டுக்கலாம். புதினா நல்லா எண்ணெயில் வந்து ஃப்ரை ஆகட்டும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவு வதங்கந்தோம் பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இது நல்லா ப்ரௌனாக வதங்கி வரணும். இது நல்லா ப்ரௌனாக வரட்டும். ப்ரௌனாக வந்ததும் ஆனியன் போட்டு வதக்கிக்கோங்க. ஆனியன் இந்த மாதிரி பிங்க்காக வந்ததும் தக்காளி போட்டுக்கலாம். ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள் அண்ட் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் புதினா போட்டுக்கலாம். அடுத்து ப்ரான் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ப்ரான் எப்போவுமே வந்து தண்ணி விடும், ஸோ நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா தொக்க வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது தண்ணி ஊற்றிக்கலாம். 4 கப் தண்ணி வைக்கிறேன். 2 கப் அரிசிக்கு. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு பார்க்குறதா இருந்தால் இப்போவே பார்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பாயில் ஆகி வந்ததும் தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்து பார்க்குறேன். தண்ணி எல்லாம் வத்திடுச்சு. இப்போ அடுத்து தம் போட்டுக்கலாம். சூடான தோசைக்கல்லை கீழே வச்சுட்டு பிரியாணி பாத்திரத்தை மேலே வச்சுருங்க. தட்டு போட்டு மூடிட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுக்கோங்க. இதே செட்டப்லேயே ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்மளோட ப்ரான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு இன்றைக்கி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நிபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரியும். Thank you for watching.